இரும்பு கனிம வளங்கள் பெட்ரோல் உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும். அதெல்லாம் கொஞ்சமாக தான் கிடைக்குமா, அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அங்கங்கே ஏற்றுவாங்க. அங்கே மெயினாக அங்கே ஏற்றுறதுக்கு எல்லா நாளும் ஏற்றுதான் ஆகணும். நீராசாதிபதி புதன் பணவீக்கம் புழக்கம் அதிகரிக்கும். விவசாய உற்பத்தி அதிகரிக்கும். தாது பொருட்கள் ரத்தினங்கள் விருத்தி அடையும். தானியாதிபதி செவ்வாய் சிவப்பு நிற பொருட்கள் தானியங்கள் புஞ்சை பயிர்கள். நஞ்சை வேற புஞ்சை வேற. நஞ்சைங்கிறது நல்ல நிலங்கள்ல விளையக்கூடியது. அந்த தானியங்கள்லாம் இந்த கரும்பு, வாழை, நெல், உளுந்து, அது மாதிரி எள்ளு, அது மாதிரி. புஞ்சை மரங்கள்ங்கிறது தண்ணீர் அதிகம் தேவைப்படாத இடங்களை புஞ்சைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதுதான் தென்னை மரம், அந்த மாதிரி மர வகைகள், அந்த செடி வகைகளும் சிலைகள்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்லிட்டே இருந்தா ஒரு மணி ஆகிட்டே இருக்கும். உற்பத்தி அதிகரிக்கும். தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும். நீர்நிலைகள் நிரப்பும். பசுநாயகர் பலராமன். கால்நடைகள், விலங்குகள், பறவைகளும் சுபிட்சமாக வாழும். விஸ்வாவசு வருட ஜாதக பலன்கள். லக்னாதிபதி சனி கும்பத்தில் ஆட்சி. ஜீவனாதிபதி செவ்வாய் 6இல் மறைவு நீச்சம். இரும்பு, நிலக்கரி, பெட்ரோல், இதனால் எரிவாயு, கனிமங்கள், எண்ணெய், அந்நிய தொழிலாளர்கள், கடைநிலை தொழில்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வேலை உற்பத்தி, வியாபாரம், நெருப்பு, சமையல், கெமிக்கல், மருந்து வகைகள், அறுவை சிகிச்சை, ரியல் எஸ்டேட், மின்சாரம், கேஸ், இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வேலைகளை பாதிக்கும். தொழில்துறையில் உற்பத்தி, வியாபாரம், வேலை வாய்ப்புகள் குறையும். பொருளாதார மந்தநிலை உருவாகும். மக்களுக்கு அரசாங்க உதவிகள், மானியங்கள் குறையும். நாட்டின் நாணய மதிப்பு குறையும். விளையாட்டுத் துறையில் முன்னேற்றம் உண்டாகும். நல்ல மழை பெய்யும். விவசாய உற்பத்தி செழிக்கும். தானியங்கள், காய்கறிகள் நல்ல விளைச்சல், லாபம் அதிகரிக்கும். இயற்கை சீற்றங்கள், வெள்ள பாதிப்புகள் உண்டாகும். வியாதிகள், மருத்துவ செலவுகள் குறையும். அண்டை நாடுகளுடன் உறவுகள் மேம்படும். விபத்துகள், திருட்டு, ஆயுதம் தாக்குதல், போராட்டங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். கடத்தல், போதைப் பொருட்கள், சட்டவிரோத தொழில்கள் கட்டுக்குள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாங்க. அரிசி, கோதுமை, ஆடை, உடுப்பு, ஆபரணங்கள் விலை குறையும். தங்கம், வெள்ளி, பெட்ரோல், கேஸ், தாவர எண்ணெய்கள் விலை உயரும். நட்சத்திர கந்தைய பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்புல இந்த நட்சத்திரங்களுக்கு இன்னென்ன பலன்கள்லாம் இருக்கு. லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்க. அஸ்வினி நட்சத்திரம் 3 முதல் கந்தையங்கிறது சித்திரை முதல் ஆடி வரை உள்ள 4 வாரத்தை குறிக்கும். 3 மாசம் அந்த கந்தையம்னு சொல்லக்கூடிய அந்த 4 மாதத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள்ல முதல் கந்தையம் அந்த நம்பரோட வந்ததுனாக்க நல்லது. 0 வந்ததுனாக்க பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரம் 3 கந்தையம் முதல் 3 மாதம் 4 மாதம். அடுத்த 4 மாதம் கோசம். ஆமையிலிருந்து ஒரு கொஞ்சம் பாதிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. அடுத்ததா அடுத்த 4 மாதங்கள் ஒரு கந்தாயம், ஒரு பலன் கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 6 முதல் 4 மாதங்கள் 6 கந்தாயம். அடுத்த 4 மாதங்கள் ஒரு கந்தாயம். அடுத்த 4 மாதங்கள் 4 கந்தாயம். கார்த்திகை நட்சத்திரம் முதல் 4 மாதங்கள் 1, அடுத்த 4 மாதங்கள் 2, அடுத்த 4 மாதங்கள் 2. ரோகிணி நட்சத்திரத்துக்கு முதல் 4 மாதங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்த 4 மாதங்கள் அடுத்த 4 மாதங்களும் கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். மிருகசீரிஷம் முதல் கந்தாயம் 7 ரொம்ப லாபமா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த 4 மாதங்கள் ஒரே ஒரு கந்தாயம் தான் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு
இருக்கும் எல்லா லாபங்கள்லாம். அடுத்த 4 மாதங்கள் 3 கொஞ்சம் பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு முதல் கந்தாயம் 2, அடுத்த 4 மாதங்கள் 2, அடுத்த 4 மாதங்கள் 1. அப்ப 8 மாதங்கள் சுமாரா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புனர்பூசம் முதல் கந்தாயம் 5, அடுத்த 4 மாதங்கள் கோசம், அடுத்த 4 மாதங்கள் 4 கந்தாயம். நடுவில் ஒட்டி கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் 4 மாதங்கள். பூச நட்சத்திரம் முதல் கந்தாயம் கோசம் 4 மாதங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும். அடுத்த கந்தாயம் வந்து 1 விழுக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்த 4 மாதங்கள் 2, அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஆயில்யம் முதல் கந்தாயம் 4 மாதங்கள் 3, அடுத்த கந்தாயம் 2, அதுக்கப்புறம் வருஷ கடைசியில 4 மாதங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மகம் முதல் கந்தாயம் 6, அடுத்த கந்தாயம் கோசம், அடுத்த கந்தாயம் 3. முதல்ல நல்லா இருக்கும், நடுவில் கொஞ்சம் வீக்னஸா இருக்கும், அடுத்த 3 சிறப்பா இருக்கும். பூர நட்சத்திரம் எல்லாமே ஒண்ணு சுமாராக தான் இருக்கும். உத்திர நட்சத்திரம் 4, முதல் 4 மாசங்கள், அடுத்த 4 2, அடுத்த 4. அப்ப நடுவில் ஒண்ணே கொஞ்சம் தையலா இருக்கும், சிறப்பா இருக்கும். அஸ்த நட்சத்திரத்திற்கு முதல் 7 கந்தாயம், நடுவில் கொஞ்சம் சிரமமா இருக்கு, கோசமா இருக்கு. அடுத்த 4 மாதங்கள் கொஞ்சம் சுமாரா இருக்கு. சித்திரை நட்சத்திரங்களுக்கு முதல் கந்தாயம் 2, நடுவில் 4 மாதங்கள் 1, அதற்கு கடைசி 4 மாதங்கள் கோசம். கடைசியில கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அவங்களுக்கெல்லாம். சுவாதி நட்சத்திரம் முதல் கந்தாயம் 5, நடுவில் 4 மாதங்கள் 2, கடைசி 4 மாதங்கள் 3. ஆரம்பத்தில் சிறப்பா இருக்கும். விசாகம் முதல் 8 மாதங்களும் கோசம், 2மே கோசம், நடுவில் 1 மாதம் சுமாரா இருக்கும். மொத்தம் விசாக நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கூட தான் போட்டு. அனுஷம் முதல் கந்தாயம் 3, நடுவு கந்தாயத்துல ஒரே 1, அடுத்த கந்தாயம் 4, கடைசியில வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். கேட்டை நட்சத்திரம் முதல் கந்தாயம் 6 சிறப்பா இருக்கும், அடுத்த 4 8 மாதங்கள் 2 போட்டிருக்கு, அப்ப கொஞ்சம் சுமாரா. மூலம் முதல் கந்தாயம் 4 மாதங்கள் 1, அடுத்த 8 மாதங்கள் கோசம், கொஞ்சம் மூலத்தையும் கொஞ்சம் பாதிக்குது. விசாகமும் மூலமும் பாதிக்குது. பூராடம் முதல் கந்தாயம் 4, அடுத்த கந்தாயம் 1, அடுத்தது 3. உத்திராடம் 7, அடுத்தது 4 மாசங்கள் 2, அடுத்த 4 மாதங்கள் 1, கடைசியா கொஞ்சம் சுமாரா இருக்கும். திருவோணம் முதல் கந்தாயம் 2, நடுவில் கொஞ்சம் பாதிப்பு கோசம்னு போட்டிருக்கு, அடுத்த 4 மாதங்கள் 4, கொஞ்சம் பரவாயில்ல கடைசியா. அவிட்டம் முதல் கந்தாயம் 5, அடுத்த கந்தாயம் 4 மாசங்கள் 1, அடுத்த கடைசி 4 மாதங்கள் 2. ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், அப்புறம் நடுவில் கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும் அவிட்டத்துக்கு. கடைசியில கொஞ்சம் சுமாரா இருக்கும். சதயம் முதல்ல கோசம், அடுத்த 4 2, அடுத்த 4 மாசங்கள் கோசம். அப்படிங்கிறப்ப முதல்லையும் பாதிக்கும், நடுவில் கொஞ்சம் சுமாரா இருக்கும், கடைசியிலையும் கொஞ்சம் பாதிக்கும். சதய நட்சத்திரம். பூரட்டாதி முதல் கந்தாயம் 3, நடுவில் 3, கடைசியில 3. பூரட்டாதிக்காரர்களுக்கெல்லாம் நடுவில் கொஞ்சம் தொழில் ஒழுங்கும், கஷ்டங்கள் விடுவாங்க. உத்திரட்டாதி முதல் கந்தாயம் 6, முதல் 4 மாசங்கள் சிறப்பா இருப்பாங்க, அப்புறம் 1 தான் சுமாரா இருக்கும். ரேவதி நட்சத்திரம் முதல் கந்தாயம் 1, அடுத்த 4 மாதங்கள் 2, கடைசியில 4. ரேவதி நட்சத்திரம் கடைசியில கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க. அடுத்ததா ராசிகளின் ஆதாய விரயங்கள். மேஷம் விருச்சிகம் ஆதாயம் 2, விரயம் 14. ஆதாயம் 2னாக்க கொஞ்சமாக கிடைக்கும், விரயம் வந்து 14 சம்பந்தமா வெளியாகக்கூடிய தன்மைகள். அதே போல அவங்களுக்கு மேஷ விருச்சிகத்துக்கு ஆரோக்கியம் 3, வியாதி 7. கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கணும். ரிஷபம் துலாம் ஆதாயம் 11, விரயம் 5. ரொம்ப அற்புதமா இருக்கு ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும்.
ஆரோக்கியம் வந்து 7, வியாதி வந்து 4. அதுவும் நல்லா இருக்கு. இடவத்துலாம் அற்புதமா இருக்கு. மிதுனம் கன்னி ஆதாயம் 14, விரயம் 2, ஆரோக்கியம் 2, வியாதி 5. நல்ல வருமானங்கள்லாம் வரும், விரயம்லாம் கொஞ்சம் தான் ஆகும். ஆனா உடம்ப பார்த்துக்கணும், வியாதி கொஞ்சம் செலவு பண்றாப்புல இருக்கும். கடகம் ஆதாயம் 14, விரயம் 8, ஆரோக்கியம் 6, வியாதி 5. இதுவும் நல்லா இருக்கு கடகத்துக்கு. ஏன்னா அச்சமத்திலேருந்து விலகிட்டார் இல்லையா, அதனால கொஞ்சம் சிறப்பா இருக்கு. சிம்மம் ஆதாயம் 11, விரயம் 11. சமமா எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஆதாயம் வரவுக்கு செலவுக்கு சரியா போயிடும் சிம்ம ராசிக்காரங்க. ஆரோக்கியம் 4, அதே போல வியாதியும் 4. ரொம்ப ஜாக்கிரதையா அவங்களும் பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், அதே போல வியாதி தன்மையை கொடுக்கும். சுமாரா உடம்ப பாதிக்கும். தனுஷு மீனம் ஆதாயம் 5, விரயம் 5. சமமா இருக்கு. ஆரோக்கியம் 1, வியாதி 1. எல்லாம் சமமாகவே இருக்கு. மகர கும்பத்திற்கு ஆதாயம் 8, விரயம் 14. 8% வந்ததுன்னா 14% செலவா மகர கும்பத்துக்கு. ஆரோக்கியம் அதே போல 2% ஆரோக்கியம் இருந்ததுன்னா 3% வந்து வியாதிகளை கொடுக்கும். ஆக கூடுதலா வந்து ஆதாயம் 65, விரயம் 59, ஆரோக்கியம் 25, வியாதி 29. அதனால ஆரோக்கியம் வேணும்னு நம்ம சுவாமிகிட்ட பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆரோக்கியம் வந்துட்டா குழந்தைகள் படிக்க முடியும், வேலைக்கு போக முடியும், வியாபாரம் செய்ய முடியும், வெளியில் அங்கே இங்கே போக முடியும், என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும், எல்லாத்தையும் செய்யலாம். ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால சுவாமிகிட்ட பகவான்கிட்ட வந்து ஆரோக்கியம் தான் எனக்கு வந்து லாட்டு சீட்டில் வந்து போட்டியில் எனக்கு ஒழுங்கணும்னு வேண்டிட்டு இருக்கா. அவர் எப்போ கொடுக்கணுமோ கொடுப்பார். ஒரு ஜென்மத்தில் புண்ணியங்கள் எல்லாம் செஞ்சிருந்தாதான் அந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியும். நானும் வாங்கி வாங்கி பார்க்க ஒன்றுமே ஒழுங்க மாட்டேன். சரி ஊரில் போய் கொண்டாட்டியோட இருக்கலான்னு பார்க்குறேன், ஒழுங்கவே பண்ணிக்கிறேன். நீ உழைச்சாதான் காசு அப்படிங்கிறார் சுவாமி. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன தேவையோ அவருக்கு தெரியும். அவனின்றி ஒரு அருணும் அசையாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட ஆதீஸ்வர பகவான் ரொம்ப பழமையா மூர்த்தியா இருக்க. இன்னும் மேல 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 இந்த கோயில்லாம் ஆலயங்கள்லாம் வளர்ச்சி அடையணும். மேல மேல அந்த திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள்லாம் வர இருக்கின்றது. உங்களுடைய நலனுக்காக இந்த மண்டபங்கள் மற்றும் சாப்பாடு ஹாலெல்லாம் வந்து கட்ட போறாங்க. புதுசு புதுசா ட்ரஸ்டிகள்லாம் வந்திருக்காங்க. சிறப்பாக செயல்படணும்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னும் மேல எல்லாம் உங்களுக்காக தான், மக்களுக்காக தான் ஆலயம். அப்படிங்கிறப்ப அந்த ஆலயத்தினுடைய சமுதாய எண்ணங்கள், சமுதாய உருப்படிகள், சமுதாயத்திலே என்னென்னலாம் நன்மைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யக்கூடிய அமைப்புகள்ல நிர்வாகத்தினரும் இருக்கிறார்கள். ஆகவே பக்தர்கள் எல்லோரும் எப்பொழுதும் என்றென்றும் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து அவரை வழிபாடு செய்து அவருடைய பேரவர்களுக்கு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிற்றோட்டுகள் எல்லாம் வெளியில வழங்கப்பட இருக்கின்றார்கள். தீபாவளி பெற்று விபூதி பிரசாதம் பெற்றுக் கொண்டவுடன் மாஜிகா தொகுதியில் நமது 10 தொகுதியில் அன்னதான வைபவங்கள் எல்லாம் நடைபெற இருக்கு. வெளியில அதையும் அங்கீகரித்து இந்த புதிய வருடத்தில் முழுமையான பலன்களை பெற்றிட வேண்டுமா எல்லோருமாக உலக நலன்களுக்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. நம பார்வதி